என்னோட பேர் நாகராஜ். தமிழக ஊழல் ஒழிப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர். இன்றைக்கு டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம். இன்று இந்த ஊழல் நம்ம கேன்சரா மாறிட்டு இருக்கு. ஒரு புற்றுநோயாக இந்த ஊழல் லஞ்சம் ஊழல் புற்றுநோயா மாறிட்டு இருக்கு. நீங்க புற்றுநோயை குணப்படுத்த முடியாது, ஆனா இதுவும் அதே குணப்படுத்த முடியல. இந்த அரசு அதிகாரி அரசு ஊழியராக யாராக இருந்தாலுமே இங்க லஞ்சம் ஊழல் தான். இந்த லஞ்சம் வாங்குறவங்கள நிரூபித்தால், இந்த லஞ்சம் வாங்குறவங்கள நீங்க சட்ட ரீதியாக நிரூபித்தால் அவங்க மனைவியை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். நாங்க எங்க தமிழக ஊழல் ஒழிப்பு கழகம் நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். இந்த ஊழலை நிரூபித்தால், லஞ்சத்தை நிரூபித்தால், வாங்கினு அந்த நிரூபித்தால் உடனே அவங்க மனைவியை அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. ஏன்னா இது அங்கிருந்து தான் உருவாகுது. இது கண்டிப்பாக அதை செய்யணும். தமிழக இதுல 4-5 துறை இருக்கு. டிவிஎஸ்சி இருக்கு, இடி இருக்கு, சிபிஐ இருக்கு, நீதித்துறை இருக்கு. என்ன பண்றீங்க? யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இந்த நீதி அரசர் எல்லாருமே சொல்லல, எல்லா நீதி அரசரும் சொல்ல. சில நீதி அரசர் கரப்டடா இருக்காங்க. என்ன கரப்டடு? குட்டி புட்டி துட்டு, இதுக்குதான் அவங்க இருக்கிறாங்க. சில நீதி அரசர் தான் சொல்றேன். ஒரு நேர்மையாக எந்த நீதி அரசராவது எந்த ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அது அரசுடைமையாக்குறானா? எந்த அவன் ஊழல் செஞ்சானா அந்த பணத்தை அரசுடைமையாக்கு. அவன் மனைவி அரெஸ்ட் பண்ணு. ஊழல் செஞ்சானா அவன் மனைவி அரெஸ்ட் பண்ணு, அவன் குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணு. இதை நீங்க செய்ய மாட்டீங்க. செய்ய மாட்டீங்க. ஆகையால தான் இந்த 4 துறையும் 5 துறையும் இங்க செத்து போச்சு. ஆகையால நாங்க தமிழக ஊழல் ஒழிப்பு கழகம் நாங்க ஒரு அவதாரம். இன்று நீங்க சொல்றீங்களா இந்த போலீஸ் டிராபிக்ல என்ன பண்றீங்க? நீங்க ஹெல்மெட் மாட்டலன்னா யமதர்ம வருவாருப்பா உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப நாங்க சொல்றோம், எவனா ஊழல் பண்றீங்கன்னா, லஞ்சம் வாங்குறீங்கன்னா யமதர்ம வருவோம், உங்க வீட்டுக்கு வருவோம், உங்களை வேற அறுப்போம். ஏன்னா இது எங்களுக்கு வேற வழி இல்ல. எல்லா துறையுமே கரப்டடா இருக்கு. எல்லா துறையுமே கரப்டடு. நீதித்துறையும் கரப்டடு, டிவிஎஸ்சி கரப்டடு, இந்த இடி கரப்டடு, எல்லா துறையும் கரப்டடு. அப்ப நாங்க எங்க போக முடியும்? லாஸ்டா நீதி தானே வர முடியும். நீதி அரசே கரப்டடா இருக்காரு. யாராவது ஒருத்தருக்காவது நீங்க இந்த ஊழல்வாதிகளை யாராவது ஒருத்தருக்காவது நீங்க நீதி வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்க அவங்க வாங்கின லஞ்சத்தையும் ஊழத்தையும் அரசு உடைமை ஆக்குனீங்களா? எந்த நீதி அரசு இது வரைக்கும் செய்யல. ஆகையால நீங்க எந்த ஊழல்வாதியா இருந்தாலும், எந்த ஒரு நபரா இருந்தாலும் லஞ்சம் வாங்கினாங்களோ இனிமே இது ஒரு அவதாரம் தான். தமிழக ஊழல் ஒழிப்பு நாங்க ஒரு அவதாரம் எடுத்து இந்த யம தர்மம் உங்க வீட்டுக்கு வருவோம். நீங்க சொல்றீங்க ரோட்ல போகும்போது ஹெல்மெட் போடலன்னா ஃபைன் போடுறீங்க. ஹெல்மெட் போடலன்னா யார் வருவா சொல்றீங்க? யம தர்ம ராஜா வருவான் உங்க வீட்டுக்கு கேட்டுறீங்க. நீங்க அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறீங்களா? அப்ப ஊழல்வாதிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? லஞ்சம் வாங்குறவங்களுக்கு என்ன பண்றீங்க? ஒண்ணுமே பண்றது இல்ல. எல்லாத்தையும் கரப்ஷன் கலெக்ஷன் இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆகையால இன்று சர்வதேச ஊழல் ஒழிப்பு நாங்க ஒரு அவதாரம் எடுத்திருக்கோம். இந்த யமதர்ம ராஜா இனிமே இந்த ஊழல்வாதியோ லஞ்சவாதி வீட்டுக்கும் வர்றதுக்கு நாங்க ஒரு அவதாரம் எடுத்திருக்கோம். இது கண்டிப்பாக இந்த சர்வதேச ஊழல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டதான் நாங்க இந்த முன்னெடுத்திருக்கோம். நன்றி, வணக்கம். மக்களின் இறுதியான நம்பிக்கை நீதிமன்றம் தான். நீங்க நீதிமன்றத்துல கரெக்டட் ஆகுது அப்படின்னா வேற எங்க போய் நீங்க நீதி நியாயத்தை வாங்க முடியும்? எப்படி லஞ்சம் ஊழலை ஒழிப்பீங்க? சில நீதிபதியில சில நீதிபதி தான் சொல்றேன், சில நீதிபதி கரெக்டா தான் இருக்காங்க. யாராவது ஒருத்தருக்காவது நீங்க இப்ப இடி உங்களுக்கு நிறைய ஊழலை வெளியே கொண்டு வராங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க. யாராவது நிரூபிச்சீங்களா? யாராவது தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? தண்டனை வாங்கி கொடுத்து நீங்க என்ன 2 வருஷத்துல அவங்க வந்துடுறாங்க. இடிக்கு என்ன? இடிக்கு 2 வருஷம் வேலிடிட்டி. யார வேணா தூக்கி போடலாம், எவ்வளவு வேணா தூக்கி போடலாம். அதுக்கு நீதி அரசர் என்ன பண்ணுவாரு? 2 வருஷம் கழிச்சு அவனை வெளில விட்டுருவாரு. இது என்ன இந்த நாட்டுல என்ன நடக்குது? எல்லாத்துலயும் கரப்ஷன் தான், ஊழல் தான். இந்த ஊழலை ஒழிக்கணும்னா இந்த கர்மா தான் முடியும். இனிமே யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பணத்தால எல்லாருமே விலை கொடுத்து வாங்கலாம். இந்த பணத்தாலதான் விலை கொடுத்து வாங்க முடியும். ஆனா இந்த 0 ரூபாய் நோட்டு எப்போ வருதோ, இது மக்களுக்கு தெரியுதோ, ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியுதோ, அது கண்டிப்பாக இது நீதி இங்க செத்து போச்சு. ஆகையால் தான் நாங்க இதை முன்னெடுத்து இந்த யமதர்ம ராஜாவாக நாங்க ஒரு அவதாரம் எடுத்து இந்த ஊழல்வாதியும் லஞ்சவாதியும் ஒரு சாட்டடி கொடுக்கதான் நாங்க இப்ப நாங்க முன்னெடுத்திருக்கோம். அரசு அதிகாரிகளை விசாரிப்பதற்காக லோக் ஆயுதா கொண்டு வந்தாங்க.
உங்களுக்கு அதுல வந்து நம்பிக்கை இல்லையா? லோக் ஆயுதா இங்க செத்து போச்சு. லோக் ஆயுதாவே இங்க இல்ல. நாங்க போராடி இருக்கோம். லோக் ஆயுதா இங்க கொண்டு வந்தாங்க. நாங்க பல முறை போராடி இருக்கோம். ஆனா லோக் ஆயுதா வந்திருக்கு, அது ஒண்ணுமே இல்ல. செத்து போன கேஸ் அது. அதுக்கு இங்க எந்த ஒரு நீதியும் இல்ல. கண்டிப்பாக இந்த இன்னைக்கு சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினத்துல எல்லாருக்கும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க. ஓட்டு வந்து உங்க ஓட்டு விற்பனைக்கு அல்ல. உங்க ஓட்டு வந்து நேர்மையானதுக்கு போடுங்க. இந்த ரோடு நல்லா இருக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும். நீங்க தான் கரப்ஷன். நீங்க வந்து ஊழல்வாதியை நீங்க கை காட்டாதீங்க. இவன் ஊழல்வாதி, இவன் லஞ்சவாதி, நீங்க கை காட்டாதீங்க. நீங்க தான் ஊழல்வாதி. இந்த மக்கள் தான் ஊழல்வாதி. ஏன்னா நீங்க காசு வாங்கி ஓட்டு போடுறதுனால தானே அவன் உள்ள வரான். ஏன் உள்ள வரான்? நீ காசு வாங்கி நீ ஓட்டு போடுற. நீ காசு வாங்காம ஓட்டு போடு. நீ நேர்மையாயிரு, அவன் நேர்மையா இருப்பான். உனக்காக தான் சம்பாதிச்சு கொடுக்குறான். ஒரு தலைக்கு இப்ப 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. பீகார் மாதிரி. பீகார்ல எப்படி 10,000 கொடுத்து ஓட்டை வாங்கி ஓட்டை வித்து ஆட்சிக்கு வரானோ, எந்த ஆட்சியாளரும் ஓட்டை வித்து வாங்குறானுங்க. ஆனா நீங்க யாருமே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக ஓட்டுக்கு பணம் வாங்காம நீங்க வந்து ஒரு நேர்மையான ஆளரை நீங்க தேர்ந்தெடுங்க. அப்ப எவனும் ஊழல் செய்ய மாட்டான். ஏன்னா நீங்க தான் ஊழல்வாதியா இருக்கிறீங்க. அதுதான் நாங்க தமிழக ஊழல் ஒழிப்பு, இந்த சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினமாக நாங்க மக்களுக்கு இதை ஒரு விழிப்புணர்வு கொடுக்கதான் இதை முன்னெடுத்திருக்கோம். கமலஹாசன் உட்பட விஜய் வரைக்குமே ஊழலை ஒழிப்பதற்காக தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவங்க தட்டி கேட்கிறாங்களா? அதேதான், கமலஹாசன் வந்து ஊழல் ஒழிப்புன்னு வந்துதான் ஊழல்வாதிக்கிட்டே போயிட்டாரு. விஜய் வந்து இப்ப வந்திருக்காரு, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. யாருமே ஒருத்தர் வந்து வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா கமலஹாசன் பண்ணிட்டாரு. எல்லாருமே சுயநலதான். யாரு வந்தாலும் இந்த ஊழலை ஒழிக்க முடியாது அப்படி நீங்க நினைக்கிறீங்க. மக்கள் நினைக்கிறாங்க ஊழலை ஒழிக்க முடியாதான். முறையாக கண்காணித்தால், சட்ட ரீதியாக கண்காணித்தால் இந்த ஊழலை ஒழிக்க முடியும். சில பேர்லாம் யோசிப்பாங்க, மக்கள் எல்லாம் இப்ப பார்த்துட்டு போலாம், ஏன் ஒரு கோமாளியோ இல்ல ஜோக்கரோ நிக்கிறாங்க இது. ஆனா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம், ஒரு விழிப்புணர்வு தான். நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க. ஓட்டுக்கு பணம் வாங்கி நீங்க ஒரு கெட்டவனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இந்த நாடு சீரழியும், இந்த நாடு வல்லரசு ஆகாது. ஊழல் அங்கதான் ஆரம்பிக்கும் நினைக்கிறீங்களா? ஊழல் அங்கிருந்து ஆரம்பிக்குது, மக்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. எல்லாருமே காசை கொடுத்து பயனடிச்சு ஏதாவது ஒண்ணு வாங்கிடலாம். எந்த துறையிலாவது, பத்திரப்பதிவு துறையில கூட அவங்க காசை கொடுத்தா உடனே வாங்கிடலாம். அந்த எண்ணத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னதான் ஊழலை வந்து கண்காணிச்சு ஒழிச்சாலும் அது உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. கேன்சர் மாதிரி அங்கிருந்தே உருவாகுது. அந்த கேன்சரை வந்து நம்ம முறியடிக்கணும்னா கண்டிப்பாக முறையாக கண்காணிக்கணும். இந்த இதே மாதிரி ஒரு சமூக ஆர்வலர், சமூக செயல்பாட்டாளர்கள் இதை வந்து முன்னெடுத்து நாங்க ஆற்றிய தகவல் உரிமை சட்டம் மூலியமாக இதை நாங்க மேற்கொண்டு ரிட்டு போடுறோம், பொதுநல வழக்கு போடுறோம். இதை எல்லாமே நீதியரசர் கண்டு உடனே தக்க நீதி இந்த வாங்கலின் மூலியமா சொல்ற இந்த ஏதாவது ஒரு நீதியரசர் பாத்தீங்கன்னா ஒழுங்காக நீங்க இனிமே தீர்ப்பு கொடுங்க. ஊழல்வாதிக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. ஊழல்வாதிய ஊழலையும் அந்த லஞ்சத்தையும் அரசு உடைமையாக்குங்க. அவன் மனைவியை அரசு பண்ணுங்க. அவன் ஊழல்வாதியா உடனே அவன் மனைவியை அரசு பண்ணுங்க. இதான் எங்களோட கோரிக்கை. நேர்மையாக இருந்த நீதிபதி கர்ணன் அவர்களை வந்து மெண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. நீதித்துறையில அப்படித்தானே இருக்குது. கண்டிப்பா யாரு வந்து ஒரு நேர்மையாக வந்தாலும் சரி, அது நேர்மையா சொன்னாலும் சரி, அவங்க ஒடுக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஊழலுக்காக எதிர்ப்பு கொண்டு வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த வழி தெரியும். ஆனா எல்லாருமே என்னன்னா அந்த பணம் தான். கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் இங்க ஒரு முக்கியமா இருக்கு. எந்த துறையிலுமே இந்த மாதிரி கரப்ஷன் இருக்கு. ஏன்னா இந்த குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லா துறையிலும் கரப்ஷன் இருக்கு. இது புற்றுநோயாக இருக்கு. ஆகையால் தான் இந்த சர்வதேச ஊழல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துதான் நாங்க வீதிக்கு வந்திருக்கோம். இந்த நாள் வந்து வீதிக்கு வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓட்டுக்கு பணம் வாங்காம எவன் ஒருத்தன் ஓட்டுக்கு நல்லவனுக்கு ஓட்டு போடுறானோ இந்த நாடு வல்லரசு. எவனை இதை சுட்டி காட்டி ஓட்டுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன், என் வீட்டுக்கு ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன், நான் நேர்மையானதுக்கு ஓட்டு போடுவேன், உன் பகுதிக்கு, உன் தொகுதிக்கு, உன் வட்டத்துக்கு யாரு ஒழுங்காக அங்க நிக்கிறாங்களோ, நேர்மையாக ஒரு சமூக ஆர்வம் நிற்பானாலும் அவனை தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு தேர்ந்தெடுக்க முடியல. மாறி மாறி இந்த ஊழல்வாதிக்கு மாத்தி மாத்தி போற, இவன் வந்தா இவன் வருவான், இவன் வந்தா அவன், ரெண்டு ஊழல்வாதி தான். எந்த அரசியல்வாதி வந்தாலும் ஊழல் தான் இருக்கு. யாரு ஒருத்தர் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் வாங்காம ஒரு நேர்மையான ஆளுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. இந்த நாடு வல்லரசு.